அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான பாசுந்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கடைக்கெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது சின்ன கப்பில் போட்டு தருவாங்க. அது 2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டவுடனே டப்பாவே உள்ளே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்றுமே பத்தாத மாதிரி இருக்கும், திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும், திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்கும். அது காஸ்ட்லியாகவும் இருக்கும். நம்ம திரும்பி கேட்டாலும் பசங்கள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கவும் பயப்படுவாங்க. நமக்கும் ஜாஸ்தியாக சாப்பிட வேணாம்னு தோணும். ஸோ நான் ஆரஞ்சு பால் 2 பால் பாக்கெட் எடுத்துருக்கேங்க. 1 லிட்ரு பால், அரை லிட்டர்னு சொல்லிட்டு. அதை நான் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி தான், டயட்டில் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பாலை 2 பாலையும் ஊற்றி நல்லா திக்காக காசி, அதில் ஆடை வரும் பார்த்திங்களா, ஏடு ஆடை எதுனும், அதை ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கிட்டே சேமிக்கணும். ஸோ நம்ம பவுலில் எடுத்து வைக்கணும். இதே நீங்கள் அது சும்மா அந்த பாலை ஊற்றிட்டு திக்காகவே காய்ச்சிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வச்சிங்கன்னா கரண்டி வச்சு, அது ரப்டி ஆகிடும். இது நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அந்த ஆடை வர தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணும். இதுதான் பாசுந்தி நம்ம சாப்பிட்ருப்போம், அது நல்லாவே தெரியும். ஆடையோடு எடுத்து அந்த ஸ்வீட்டோடு எடுத்து சாப்பிடும்போது. இது கூட ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, 2.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இதுக்கு இந்த பாசுந்திக்கெலாம் கொஞ்சம் சர்க்கரை கூட இருந்து சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும், ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படிலாம் தான் நல்லா இருக்காது. ஸோ நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். நான்ஸ்டிக் கரண்டி தான் எடுத்துருக்கணும், நான் தெரியாமல் ஸ்டீல் கரண்டி எடுத்துட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுற இதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அந்த பாலாடையெல்லாம் திரும்பி உடஞ்சி அந்த குழன்னு பால்கோவா மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அந்த பாலாடை எடுக்கணும், அந்த ஏடு எடுத்து சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும். அது கூட நான் பிஸ்தா கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு இந்த 1 லிட்டர் பாலில் 4 கப்பு வந்துருக்குதுங்க. நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இறக்கிடணும். இது ரொம்பவும் நம்ம இன்னும் நம்ம சுண்டை வற்றணும்னா அது அல்வாவாகிடும், பால்கோவாயிடும். நம்ம பாசுந்தி செய்கிறோம். இந்த இதுலேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டவ்வில் அந்த பேனை எடுத்து இன்னொரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டவ்லேயே வச்சிங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரமாக கம்மியாக சுண்டிடும். ஸோ 4 பவுல் வந்திருக்கு. நான் 2 பவுல் தான் டிஸ்பிளேயில் காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் பாருங்கள், நான் என்னென்னலாம் போட்டோம், ஏலக்காய் பொடி, பிஸ்தா, குங்குமப்பூ, பால்லாம் போட்டேன் இல்லையா, அதனால் அது டிஸ்பிளேயில் வீடியோக்காக காமிச்சிருக்கேன். இந்த 2 கப்பில் எடுத்துகிட்டு திரும்ப பிஸ்தா கட் பண்ணி வச்சுருந்தது திரும்ப போட்டு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.